வணக்கம் நண்பர்களே. நீங்கள் எவ்வளவுதான் பலசாலியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை ஆண்டாலும், உங்களிடம் எல்லாம் இருந்தும் ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி உங்கள் மகிழ்ச்சியை அழித்துக் கொண்டே இருக்கிறதா? சில சமயங்களில் எல்லாமே நம் கையை விட்டு போவது போல உணர்கிறதா? உறவுகள் 1000 இருந்தும் யாரும் இல்லாமல் தனிமைப்படுத்தப்பட்டது போன்று தோன்றுகிறதா? கண்ணுக்கு தெரியாத ஒரு பாரம் உங்கள் மனதை அழுத்துவது போல தோன்றுகிறதா? ஆம் என்றால் அதுதான் கொடூரமான மன அழுத்தம். இது ஒரு சத்தமில்லாத வலி. உங்கள் உடல் சோர்வடைவதற்கு முன் உங்கள் மனதின் சக்தியை படிப்படியாக உறிஞ்சும் ஒரு கொடிய நோய். அது உங்கள் இதயத்தின் ஆழத்தில் உங்கள் மனதிற்குள்ளேயே முளைத்து உங்களை உள்ளுக்குள்ளேயே அழித்துக் கொண்டிருக்கும் ஒரு விஷச் செடி. இந்த கொடூரமான மன அழுத்தத்திற்கு பின்னால் 3 உளவியல் சங்கிலிகள் இருக்கின்றன என்கிறார் சாணக்கியர். இந்த சங்கிலிகளை உடைக்காமல் உங்கள் வாழ்க்கையின் ஒரு அங்குலம் கூட முன்னேற முடியாது என்று சொல்லும் அவர், இதிலிருந்து மீண்டு வரும் யுக்தியை தன் அன்பு சீடன் சந்திரகுப்தருக்கு கற்றுக் கொடுத்தார். அந்த 3 மனச்சத்துருக்களை தோற்கடிக்கும் ரகசிய சூத்திரங்கள் பற்றி இப்போது நாம் பார்க்கலாம். வாருங்கள், நீங்கள் உங்கள் வலியை போக்கி மாற்றத்தின் முதல் அடியை எடுத்து வைப்போம். ஒருமுறை பேரரசர் சந்திரகுப்தர் ஆழ்ந்த மன அழுத்தத்தில் இருந்த சமயம் சாணக்கியர் அவரிடம் சொன்னார், மன்னா, நீயோ ஒரு பேரரசன். ஆனால் உன் கவலைகள் வெறும் சாதாரண மனிதனின் கவலைகள் போல் இருக்கின்றன. உன்னுடைய தோல்வி வெளிப்புறத்தில் அல்ல, உன் காலத்தை தவறாக பயன்படுத்தும் உன் மனதில்தான் தொடங்குகிறது. உனது மனதை முடக்கும் அந்த நச்சுகளை முதலில் நீ அடையாளம் காண வேண்டும். உன் மனதின் முதல் எதிரி நடந்து முடிந்த தவறுக்காக அதை செய்திருக்க கூடாது என்று நீ வருத்தப்படுவதுதான். நீ வருத்தப்படும் ஒவ்வொரு நிமிடமும் நீ உன்னுடைய இன்றைய வாழ்விலிருந்து ஒரு பகுதியை நீயே வெட்டி வீசுகிறாய் என்று அர்த்தம். ஒரு காயம் மாறிக்கொண்டிருக்கும் போது அதை கீறி பார்த்து கொண்டே இருந்தால் அது எப்படி ஆறும்? புலம்புவது என்பது ஆறிக்கொண்டிருக்கும் உன் காயத்தின் மீது உன் கையால் நீயே மீண்டும் மீண்டும் உப்பை தடவுவதற்கு சமம். ஒரு திட்டம் தோல்வியடைந்து விட்டதா? சரி, அந்த தோல்விக்கான காரணத்தை 1 முறை அல்லது 2 முறை ஆராய்ந்து பார். அதன் பின் அதை நீ மறந்துவிடு. ஏனெனில் செத்துப்போன ஒரு சடலத்திற்கு உயிர் கொடுக்க உன்னால் முடியாது. உன்னுடைய ஆற்றல் முழுவதும் அந்த தோல்வியிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு அடுத்து என்ன செய்யலாம் என்றுதான் யோசிக்க வேண்டும். முட்டாள்கள்தான் அதையே நினைத்து நினைத்து தங்கள் ஆற்றலை சிதைத்துக் கொள்கிறார்கள். 2. நடந்து முடிந்த தவறை ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள். நடந்து முடிந்த தவறு ஒருபோதும் மாறப்போவதில்லை என்பதை நீ முதலில் உளவியல் ரீதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது பலவீனம் அல்ல, இதுதான் மன வலிமையின் உச்சம். உன் கையில் ஒரு மண்கலம் இருந்தது. அது உடைந்த பிறகு உடையாமல் இருந்திருக்கலாமே என்று சிந்திப்பது பயனற்றது. அந்த உடைந்த துண்டுகளை வைத்து புதிய சிற்பத்தை எப்படி உருவாக்கலாம் என்று யோசிப்பதே ஞானம். தவறை ஏற்றுக்கொண்ட பின் உன் மனம் உடனடியாக கேள்விகளை கேட்கத் தொடங்கும். இந்த மாற்றம் உன்னை வருத்தத்தின் சுழற்சியிலிருந்து தீர்வின் சுழற்சிக்கு அழைத்துச் செல்கிறது. இதுதான் மன அழுத்தம் குறைவதற்கான அடுத்தபடி. சந்திரகுப்தா, வீழ்வது தோல்வி அல்ல. வீழ்ந்த பின்னும் நான் வீழவில்லை என்று பொய் சொல்வதுதான் உண்மையான தோல்வி. நீ தவறை ஏற்கும்போது நீ ஒரு மனிதனாக இருக்கிறாய். நீ அதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு முன்னேறும் போது நீ ஒரு பேரரசனாகிறாய். நீ சென்ற கப்பல் புயலில் மூழ்கிவிட்டால் கடலின் நடுவில் நின்று அழுது கொண்டிருக்கிறாதே. உன்னால் நீந்த முடியுமா அல்லது வேறு ஒரு மரக்கட்டையை பிடித்துச் செல்ல முடியுமா என்று பார்க்க வேண்டும். சூழ்நிலை மோசமாகிவிட்டது என்பதை ஏற்றுக்கொள்வது உன்னுடைய மீட்பு பயணத்தை தொடங்குவதற்கான ஆரம்ப புள்ளி. ஓடும் நதிதான் சுத்தமாக இருக்கும். தேங்கி நிற்கும் நீர் விரைவில் அசுத்தமாகிவிடும். அதுபோலத்தான் உன் வாழ்க்கையும். நீ செயல்படுவதை நிறுத்திவிட்டு கடந்த கால நினைவுகளை அசை போடுவதிலோ அல்லது எதிர்கால கவலைகளில் மூழ்குவதிலோ நேரம் செலவழித்தால் உன் மனம் தேங்கிவிடும். நாளை என்ன நடக்குமோ என்று கவலைப்படுவதால் நாளை வரப்போவதில்லை. ஆனால் நீ இன்று ஒரு சிறிய வேலை செய்தாலும் அது உன் எதிர்காலத்தை உறுதிப்படுத்தும். இறுதியாக சாணக்கியர் வாழ்வின் ஒரு முக்கியமான தத்துவத்தை உணர்த்தினார். அந்த தத்துவம் கடினமான சூழ்நிலைகளையும் மன அழுத்தத்தையும் சமாளிப்பதற்கான மந்திரம். மாற்றமே நம் வாழ்வின் தத்துவம். ஒருபோதும் மாறாதது மாற்றம் மட்டுமே. காலத்தின் ஓட்டத்திற்கு ஏற்ப மாறாத எவரும் வெற்றியை அடைய முடியாது. நீ புல்லை போல வளைந்து கொடு, ஒரு மரத்தை போல விரைப்பாக இருக்கக்கூடாது. கடினமான புயல் வரும்போது விரைப்பாக இருக்கும் மரங்கள் ஒடிந்துவிடும். ஆனால் காற்றின் வேகத்திற்கு ஏற்ப தன்னை வளைத்துக் கொடுக்கும் புல் மட்டுமே மீண்டும் எழுந்து நிற்கும். உன் திட்டம் தோல்வியடைந்தால் பழைய உத்தியை கெட்டியாக பிடித்து கொண்டு அழாதே. உடனடியாக வேறொரு புதிய திட்டத்தை நோக்கி மாற வேண்டும். உன் உறவில் சிக்கல் என்றால் நீ தோல்வி கண்ட வழியை விட்டுவிட்டு உன்னை புதுப்பித்துக் கொண்டு வேறொரு அணுகுமுறையை கையாள வேண்டும்.
மாற்றத்தை ஏற்றுக்கொள்வதன் மூலம் மட்டுமே ஒரு மனிதன் கடினமான சூழ்நிலைகளிலிருந்து தப்பித்து அடுத்த கட்டத்திற்கு நகர முடியும். வாழ்க்கை உனக்கு போர்க்களமாக மாறும்போது அங்கே உனக்கு ஒரே ஒரு எதிரிதான், அது உன் மனம்தான். அதை நீ வென்றுவிட்டால் வெளியே உள்ள எந்த சவாலும் உன்னை அசைக்க முடியாது என்றார் சாணக்கியர். நண்பர்களே, சாணக்கியரின் இந்த 3 போதனைகளும் உங்களின் மனதின் 3 தூண்கள். கடினமான சூழ்நிலைகள் உங்களை சூழ்ந்து கொள்ளும்போது அல்லது மன அழுத்தத்தில் தவிக்கும் போது இந்த மந்திரங்களை நினைவில் கொள்ளுங்கள். 1. வருத்தத்தை கைவிடு. 2. மாறாததை ஏற்றுக்கொள். 3. வளைந்து கொடு. நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.